ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் முடிந்து சித்திரை முதல் தேதியன்று நாம் தமிழ் வருடப்பிறப்பு தினத்தை கொண்டாடுவோம். இந்த 2025ஆம் வருடத்திற்கு உண்டான தமிழ் வருடப்பிறப்பு எந்த நாளில் வருகிறது என்பதை பார்க்கலாம். பழைய வருடமான ஸ்ரீ குரோதி வருடம் முடிவடைந்து ஸ்ரீ விஸ்வாவசு பிறக்கின்ற தமிழ் வருடப்பிறப்பு தினத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் வருடப்பிறப்பு தினமான முதல் நாளன்று, அதாவது சித்திரை மாதம் முதல் தேதியன்று நமது இல்லங்களில் அதிகாலையில் கனி காணுதல் என்கின்ற சில மங்கள பொருட்களை நாம் பார்ப்போம். இந்த மங்கள பொருட்களை நாம் பார்ப்பதினால் நமக்கு என்ன பலன்? நாம் இந்த கனி காணுதலில் வைக்கின்ற மங்கள பொருட்களில் என்னென்ன பொருட்களை கட்டாயமாக வைக்க வேண்டும், எந்த 2 பொருட்களை நாம் எதற்காக வைக்கக்கூடாது என்பதையும், மிகவும் முக்கியமாக இந்த விஸ்வாவசு பிறக்கின்ற இந்த நாளில் நமது இல்லங்களில் பஞ்சாங்க பூஜை என்பதை இந்த முறையில் செய்ய வேண்டும். இந்த பஞ்சாங்க பூஜை நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்பதையும், இந்த தமிழ் வருடப்பிறப்பு தினமான முதல் நாளன்று சில கோயில்களில் நவகிரக பூஜைகளும் செய்வார்கள். அந்த நவகிரக பூஜையில் நாம் எதற்காக பங்கு கொள்ள வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். மிக மிக முக்கியமாக இந்த வருடப்பிறப்பு தினத்தன்று நாம் சமைக்கின்ற சமையலில் இந்த 2 பொருட்கள் கட்டாயமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். சரி, இப்போ நாம் இந்த 2025-26க்கு உண்டான தமிழ் வருடப்பிறப்பு தினத்தை எந்த முறையில் நமது இல்லங்களில் கொண்டாட வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். பழைய தமிழ் வருடமான ஸ்ரீ குரோதி வருடம் முடிவடைந்து புதிய தமிழ் வருடமான விஸ்வாவசு பிறக்கின்ற முதல் நாளன்று வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து காவி சேர்த்து மணக்கோலம் போட்டு, வீட்டு நிலைப்படிகளிலும் காவி சேர்த்து கோலம் போட்டு, வீட்டு நிலை வாசலில் மாயிலை தோரணம் கட்டி உங்களது வீட்டில் அஷ்டலக்ஷ்மியையும் அழைக்க வேண்டும். இந்த நாளில் உங்களது இல்லத்தில் அதிகாலையில் சில மங்களகரமான பொருட்களை பார்க்க வேண்டும். இந்த மங்களகரமான பொருட்களை பார்ப்பதினால் உங்களது இல்லத்தில் அந்த பொருட்கள் மீண்டும் மீண்டும் பெருகிக் கொண்டே இருக்கும். எந்தெந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் அதிகாலையில் பார்க்கின்றீர்களோ அந்த பொருட்கள் உங்களது இல்லத்தில் பல மடங்காக பெருகும். மிகவும் முக்கியமாக இந்த மங்களகரமான பொருட்களில் இந்த 2 பொருட்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த சித்திரை 1ஆம் தேதியன்று பஞ்சாங்க பூஜை என்பதை கட்டாயமாக செய்ய வேண்டும். பஞ்சாங்க பூஜை நாம் எதற்காக செய்கின்றோம் என்றால், எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் செய்வதற்காக நாம் முதலில் பார்ப்பது பஞ்சாங்கம்தான். அந்த பஞ்சாங்கத்தை நாம் பார்த்து தான் சுப முகூர்த்த தேதியாக இருக்கட்டும், அல்லது வீடு மனை வாங்குதல், வீட்டுக்கு பூஜை செய்வதாக இருக்கட்டும், இதையெல்லாம் நாம் அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான் தேதி குறிக்கின்றோம். அதற்காக இந்த பஞ்சாங்கத்திற்கு முதலில் நாம் பூஜை செய்ய வேண்டும். எந்த இல்லத்தில் பஞ்சாங்கத்திற்கு பூஜை செய்யப்படுகின்றதோ அந்த இல்லத்தில் மங்கள காரியங்கள் தடையில்லாமல் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக இந்த சித்திரை 1ஆம் தேதியன்று நீங்கள் சமைக்கின்ற உணவில் கட்டாயமாக இந்த 2 உணவு வகைகள் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சமைக்கின்ற உணவில் முதலில் மாங்காய் பச்சடி, இரண்டாவதாக வேப்பம்பூ ரசம், இந்த 2மே இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது வாழ்க்கையில் கசப்பும் இனிப்பும் மாறி மாறி வருவதற்கு உண்டான அடையாளமாக இந்த மாங்காய் பச்சடியும் வேப்பம்பூ ரசத்தையும் நம்முடைய முன்னோர்கள் இந்த சித்திரை முதல் நாளன்று செய்திருக்கிறார்கள். இந்த வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சடியும் நமது வாழ்க்கையில் ஒரு கசப்பும் இனிப்பும் மாறி மாறி வருவதற்கு உண்டான ஒரு பொருளாக இருப்பதுதான். அதற்காக தான் கட்டாயமாக இந்த நாளில் அரும் சுவை கொண்ட உணவை நாம் சமைக்க வேண்டும். இந்த சித்திரை 1ஆம் தேதிக்கு நீங்கள் பூஜை செய்கின்ற போது முதல் நாளே உங்களது வீட்டில் மஞ்சள் நீர் தெளித்து துடைத்து கோலம் போட்டு உங்களது இல்லத்திற்கு தெய்வ கடாட்சத்தை உண்டு பண்ண வேண்டும். உங்களது வீட்டில் நீங்கள் மாக்கோலம் போட்டீர்கள் என்றால் அந்த இல்லத்தில் அஷ்டலக்ஷ்மியும் குடிகொண்டிருப்பார்கள். முதல் நாள் இரவே இதெல்லாம் நீங்கள் செய்து வைத்துவிட வேண்டும். மறுநாள் காலையில் தான் நீங்கள் இந்த கனி காணுதல் என்பதை செய்ய வேண்டும். அதாவது கனி காணுதல் என்பது சில மங்கள பொருட்களை பார்ப்பது. இந்த மங்கள பொருட்களையும் நீங்கள் முதல் நாள் இரவே எடுத்து வைத்துவிட வேண்டும். இந்த பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம்.
சித்திரை முதல் தேதியன்று அதிகாலையில் நாம் பார்க்கக்கூடிய மங்கள பொருட்களை முதல் நாள் இரவே நமது வீட்டு பூஜை அறையில் நாம் வைக்க வேண்டும். இந்த பூஜை அறையில் வைப்பதற்கு முதலில் நாம் எடுத்துக்கொள்வது பித்தளை தாம்பாளம். பித்தளை தாம்பாளம் இல்லை என்றால் எவர் சில்வர் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தாம்பாளத்தில் முதலில் நீங்கள் சேர்க்க வேண்டியது மஞ்சள், குங்குமம், அடுத்தது அட்சதை. இந்த 3 பொருட்களையும் சேர்த்த பிறகு முதலாவதாக வைக்க வேண்டிய பொருள் என்பது முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி என்பது லக்ஷ்மி ஸ்வரூபமாக அந்த இடத்தில் வைக்க வேண்டும். அந்த கண்ணாடிக்கு நீங்கள் மஞ்சள், குங்குமம் இட்டு கொஞ்சமாக பூ வைத்து விட வேண்டும். முடிந்தால் உங்களிடம் இருக்கின்ற தங்க நகையையும் அந்த கண்ணாடிக்கு போடலாம். அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கின்ற தங்க நகை, வைரம், வைடூரியம், வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களை அந்த கண்ணாடியில் தெரியுமாறு வைக்க வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் நாம் கண்ணாடியில் தெரியுமாறு ஏன் வைக்கின்றோம் என்றால், நாம் வைக்கின்ற பொருட்கள் அந்த வருடம் முழுவதும் பல மடங்காக நமக்கு வந்து கொண்டே இருப்பதற்காகத்தான். ஆகவே நீங்கள் வைக்கின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த கண்ணாடியில் தெரியும்படி வைக்க வேண்டும். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் வைத்த பிறகு சில இல்லங்களில் இந்த தங்க நகைகள் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் பணம், காசு இவைகளை வைக்க வேண்டும். பணத்தை வைக்கும்போது அந்த பணமும் கண்ணாடியில் தெரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள். காசு ஒரு மண் பானையில் குவியலாக வைக்க வேண்டும். அதாவது அந்த பானை வழிய வழிய காசை கொட்டி அந்த பானை அந்த கண்ணாடியில் தெரியும்படி வைக்க வேண்டும். அடுத்ததாக வெற்றிலை, பாக்கு, பழம், திருமங்கல்ய சரடு, மஞ்சள், குங்குமம் வைக்க வேண்டும். இந்த பொருட்களை வைத்த பிறகு ஒரு சின்ன மண்பானை எடுத்துக்கங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் சின்ன சின்ன மண்பானை எடுத்துக்கொள்ளுங்கள். மண்பானை கிடைக்காத பட்சத்தில் சின்ன சின்ன எவர் சில்வர் பாத்திரம் எடுத்து அதில் நீங்கள் இந்த பொருட்களை வைத்து கொள்ளலாம். முதலாவதாக துவரம் பருப்பு, அடுத்ததாக கல் உப்பு. இந்த கல் உப்பு என்பது அந்த பானை நிறைய நிறைய இருக்க வேண்டும். அடுத்ததாக வெல்லம். வெல்லம் இல்லை என்றால் சர்க்கரை நிரப்பிக்கொள்ளலாம். அடுத்ததாக பச்சரிசி. பச்சரிசி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், புழுங்கரிசி எடுக்கக்கூடாது. அடுத்ததாக உங்களது வீட்டில் இருக்கின்ற மஞ்சள் பொடி அல்லது விரலி மஞ்சள் இவைகளை அந்த பானையில் வைக்க வேண்டும். அடுத்ததாக குங்குமம், சிகப்பு நிறம் கொண்ட குங்குமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இவையெல்லாம் வைத்த பிறகு அதனுடன் ஒரு சின்ன பாத்திரத்தில் பேரிச்சம்பழம் வைக்க மறக்காதீர்கள். பேரிச்சம்பழம் என்பது உங்களது இல்லத்திற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடியது, அதாவது பணத்தை ஈர்க்கும் சக்தி உடையது. அதற்காகத்தான் பேரிச்சம்பழம் கட்டாயமாக இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமாக இந்த நாளில் முக்கனிகள் வைக்க வேண்டும். மா, வாழை, பலா இந்த 3 கனிகளையும் வைக்க வேண்டும். முக்கனிகள் கிடைக்காத பட்சத்தில் எந்த வகையான பழங்கள் வேண்டுமானாலும் வைக்கலாம். அந்த தாம்பாளத்தில் வஸ்திரம் இருந்தால் வஸ்திரம் வைக்கலாம், அதாவது புடவை, ப்ளவுஸ் பீஸ் வைக்கலாம். இவையெல்லாம் வைத்து முதல் நாள் இரவே அந்த தாம்பாளத்தில் கொஞ்சமாக அட்சதை சேர்த்து வைத்துவிட வேண்டும். மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்ததுமே அந்த பொருட்களை தான் போய் பார்க்க வேண்டும். இதுதான் கனி காணுதல் என்பது. இந்த மங்கள பொருட்களை பார்ப்பதினால் உங்களது வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். சரி, இப்போ நாம் இந்த மங்கள பொருட்களில் எந்த 2 பொருட்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக கருப்பு எள், இரண்டாவதாக கருப்பு உளுந்து. இவை 2ம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இவை 2மே சனி ஆதிக்கம் கொண்டவை, அதாவது சனி பகவானின் ஆதிக்கம் கொண்டவை. இந்த 2 பொருட்கள் இல்லாமல் மற்ற பொருட்களை எல்லாம் வைத்து நீங்கள் அன்றைய தினத்தில் கனி காணுதல் என்ற நிகழ்ச்சியை செய்ய வேண்டும். அடுத்ததாக பஞ்சாங்க பூஜை. இந்த பஞ்சாங்க பூஜை என்பது இந்த வருடத்திற்கு உண்டான தமிழ் பஞ்சாங்கத்தை வாங்கி வந்து அன்றைய தினத்தில் உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து அந்த பஞ்சாங்கத்திற்கும் ஒரு மணப்பலகை போட்டு அந்த பலகையின் மேல் இந்த பஞ்சாங்கத்தை வைக்க வேண்டும். இந்த பஞ்சாங்கத்தில் முதலில் கங்காஜலம் தெளித்து துடைத்துவிட்டு அதற்கு சந்தனம், குங்குமம் இட்டு அட்சதை சேர்த்து வாசனை நிறைந்த மலர்களை சேர்க்க வேண்டும். இந்த பஞ்சாங்கத்திற்கு நீங்கள் தூப தீப ஆராதனை கட்டாயமாக செய்ய வேண்டும். இந்த பஞ்சாங்கம்தான் நமது வீட்டில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிக்கும் உதவுகிறது. அதற்காகத்தான் அதற்கு உண்டான மரியாதையை நாம் தர வேண்டும்.
இந்த பஞ்சாங்க பூஜை செய்த பிறகு அந்த பஞ்சாங்கத்திற்கு உங்களது வீட்டில் செய்த வடை, பாயசம் இவற்றை நெய்வேத்தியமாக காட்ட வேண்டும். இதுதான் இந்த வருடத்தில் நாம் செய்கின்ற பஞ்சாங்க பூஜை. இது ஒவ்வொரு வருடமும் அந்த வருடத்திற்கு உண்டான பஞ்சாங்கத்தை வாங்கி வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த 2025-26க்கு உண்டான தமிழ் வருடப்பிறப்பு எந்த நாளில் வருகிறது என்பதை பார்க்கலாம். அதே மாதிரியே இந்த நாளில் எந்த நேரத்தில் பஞ்சாங்க பூஜை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் பார்ப்போம். 2025ஆம் வருடத்திற்கான தமிழ் வருடப்பிறப்பு 14/4/2025 திங்கள்கிழமையன்று வருகிறது. அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் பஞ்சாங்க பூஜை செய்வதற்கான சரியான நேரம் உங்களால் முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியவில்லை என்றால் காலை 6:30 7:30 செய்ய வேண்டும். அதன் பிறகு 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் செய்ய வேண்டும். இந்த வருடம் திங்கட்கிழமை பிறப்பதினால் காலை 7:30 9 மணி வரை ராகு காலம் இருக்கின்றது. இந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துவிட வேண்டும். இதுதான் இந்த வருடத்திற்கான பஞ்சாங்க பூஜை செய்வதற்கான சரியான நேரம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.